ஆக்சுவலி உண்மையா சொன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் மாதிரியே சீரியஸாவே தெரியல. இப்போ போன வருஷம் எடுத்துட்டு இப்போ இந்த வருஷம் ரிலீஸ் பண்ற ஒரு ஃபீல் கிடைக்கல, அந்த ஒரு ஃபீல் இருந்தது. இந்த பொங்கலுக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். டோட்டல் என்டர்டைன்மெண்ட் ஸ்டார்ட் அப்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ஃபுல்லா சிரிச்சிட்டு இருந்தோம். வயிறு வலிக்காத குறை அவ்வளோ சிரிப்பு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே நல்ல ஒரு காமெடிஸ், அதுவும் சந்தானமோட காமெடியோட எங்கேயா வச்சிருந்த இவ்வளோ நாள் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அந்த அளவுக்கு திருப்பியும் கம்பேக் ஆகணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. விஷால் சாரோட ஆக்ஷனுக்கு எல்லாருமே மயங்கிட்டோம். பசங்க பொண்ணுங்க எல்லாம் கிடையாது, எல்லாருமே டோட்டலாவே மயங்கிட்டோம். அந்த அளவுக்கு படம் சூப்பரா இருந்தது. அதை தாண்டி பாட்டு தான் பயங்கர ஹிட். ஒன்ஸ் மோர் கத்துன்னு கத்தி தொண்டை தான் வலிக்குது. அந்த அளவுக்கு உண்மையிலே தியேட்டர்ல வந்து பாட்டு அவ்வளோ ஹிட். அவரோட டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே அவ்வளோ சூப்பரா இருந்தது. உள்ள ஃபுல்லா டான்ஸ் தான் ஆடிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு படம் என்ஜாய்மெண்டா இருந்தது. பொங்கல் கண்டிப்பா விஷால் அண்ட் சந்தானம் பொங்கல் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு அவர் காமெடியன் பண்ணும்போது அந்த ஒரு கவுண்டர் இருக்கு பாத்தீங்களா, டைமிங் கொடுத்த கவுண்டர்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது நீதாயா காமெடியன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. உண்மையில காமெடியனா பார்க்கும்போது அவ்வளோ ஃபீலா இருக்கு. சந்தானம் அவரோட அந்த கவுண்டர் எல்லாம் பயங்கர ஒர்க் அவுட். ஃபுல்லா நிறைய இடத்துல டபுள் மீனிங் கவுண்டர்லாம் வரும். ஆனா அந்த வந்து நம்ம அதை வந்து தப்பு அப்படிங்கிற அளவுக்கு பாக்குற மாதிரி யோசிக்கவே விடாத அளவுக்கு காமெடிஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி சூப்பரா இருந்தது. அதுதான் சொல்றேனே, பசங்க முன்னாடி போய் டான்ஸ் ஸ்கிரீன் போயிருமோ கிழிஞ்சிருமோன்னு சொல்லி பயந்து போய் எல்லாரும் உள்ள ஓடி வந்தாங்க. ஒன்ஸ் மோர் கத்தியே தொண்டை போச்சு. அந்த அளவுக்கு அந்த பாட்டு பயங்கர வைபா இருந்தது. சூப்பரா இருந்தது. உண்மையிலே எல்லா இடத்துலயுமே நிறைய இடத்துல என்ஜாய் பண்ணோம். அது விஷால் சாரோட சிக்ஸ் பேக் எல்லாம் பார்த்துட்டு பசங்களே முன்னாடி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா இருந்தது படம். செத்த படம் மாதிரி கோட் சுட்லாம் போட்டு சுத்த விட்டாங்க ப்ரோ. அவரோட நிறைய ஆக்டர்ஸ் பழைய ஆக்டரோட காமெடி ஃபுல்லாவே இப்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. அவரா இருக்கட்டும், மணிவண்ணன் சாரோட ஆக்டிங், அவரை பார்க்கும் போதெல்லாம் அவரை எந்த அளவுக்கு நம்ம சினிமா துறை மிஸ் பண்ணிருக்குங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாரு. அந்த அளவுக்கு மணிவண்ணன் சாரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருந்தது. மனோபாலா சார், அதுக்கப்புறம் அவர் பேர் மறந்துச்சு ஆக்சுவலி, மொட்டையெல்லாம் போட்டு ஒரு காமெடி பண்ணுவாரு. அவரோட ஆக்டிங், எல்லா பழைய ஆக்டர்ஸோட அத்தனை பேரோட காமெடியும் ரியாலிட்டியா இவ்வளவு ரசிக்கிற மாதிரி அப்ப உள்ளவங்களோட காமெடி படம் கொடுக்க முடியுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய எவ்வளவுதான் காமெடி பண்ணாலும் கடைசி பூமர் ஆயிருது, இல்லைன்னா கிரிஞ்சா மாறிடுது. பட் இவ்வளவு நல்ல காமெடியன்ஸ் எல்லாம் நம்ம நிறைய மிஸ் பண்ணிருக்கோங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்ச மாதிரி இருந்தது. உண்மையிலே படம் டோட்டல் கிளாமர். அஞ்சலி அண்ட் வரலட்சுமி, நான் சத்தியமா வரலட்சுமி இந்த அளவுக்கு கிளாமரா காட்டுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா என்னன்னா கிளாமரா காட்டினா கூட அந்த இடத்துல வந்து நம்மளுக்கே முகம் சுழிக்கணும் அப்படின்னு தோணவே இல்லை. அந்த அளவுக்கு காமெடியோட அதை பார்க்கும்போது அது பெரிய விஷயமாவே தெரியல. மூணு ஹீரோனி இருந்து கடைசி வரை விஷால் சிங்கிளா மாறுற மாதிரி இருந்தது. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. கண்டிப்பா பொங்கல், அதான் சொல்லிட்டேன், சிம்பிளா சொல்லிட்டேன், விஷால் அண்ட் சந்தானம் பொங்கல். ஆக்சுவலி இந்த படம் விஷாலோட படம் மட்டும் கிடையாது, சந்தானம் சாரோட படம். அந்த அளவுக்கு காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆனதுக்கு முதல் காரணம் வந்து சந்தானம் சார்னு நான் சொல்றேன். முழுக்க காமெடியா, கதையை யோசிக்காம, லாஜிக் யோசிக்காம, எதை பத்தி யோசிக்காம ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா 10க்கு 10 கொடுப்பேன். உண்மையிலே சூப்பரா இருந்தது. ஆக்ஷனோட கலந்த காமெடிஸ் எல்லாம் பயங்கர மாஸ். படம் இந்த பொங்கலுக்கு தான் வின்னர். பிளாக் பஸ்டர். விஷாலுக்கு 100 கோடி கிளப்ல சேர்ந்துருவாரு. சந்தானம் வந்து காமெடி நடிக்கிறதுக்கு வரணும், திரும்பி சுந்தர்சி காமெடி படம் இயக்கிறதுக்கு வரணும், விஜய் ஆண்டனி மியூசிக் போடுறதுக்கு வரணும். இது பழைய படம் மாதிரியே இல்ல, இன்னைக்கு எடுத்த ஃப்ரெஷ்ஷா எடுத்த படம் மாதிரி இருக்கு. ஃபேமிலியோட ஃபேமிலியோட சேர்ந்து இந்த பொங்கலுக்கு தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். பழைய சந்தானம் பாக்குற மாதிரி இருக்கு. அந்த கலகலப்புல வந்த சந்தானம் சுந்தர்சி அந்த காம்போவை பாக்குற மாதிரி இருக்கு. சபையா இருக்கு. மனோபாலா, மணிவண்ணனுக்கு எல்லாம் அஞ்சலி செலுத்தி போடுறாங்க. எல்லாருமே செமையா பண்ணிருக்காங்க, எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. சுந்தர்சி படத்துல ஸ்டோரி பார்க்க கூடாது, ஸ்கிரீன் பிளே பார்க்க கூடாது, லாஜிக் பார்க்க கூடாது, உலக சினிமா பாக்குறவங்க பார்க்க கூடாது. வந்தோமா உட்காந்தோமா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணோமா போனோமான்றதுக்கு அவங்களுக்கான படம் இது. செமையா இருக்கு. அவரு நடிக்கிறத நிப்பாட்டிட்டு திருப்பி மியூசிக் போடுறதுக்கு வரணும். அந்த மாதிரி அவரை நம்ம மிஸ் பண்றோம். இதுல செமையா பண்ணிருக்காரு. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு போலாம். பொங்கலுக்கு ஃபேமிலியோட வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு போலாம். என்ன மாதிரி ஸ்டோரி? அப்போ ஸ்டோரி ஓல்ட் ஸ்டோரி தான், பட் ஆனா பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு படம். விஷால் அந்த டான்ஸுக்காகவே பார்க்கலாம். நேர்ல ஒரு சாங்கே சூப்பரா இருந்துச்சு. காமெடி பக்காவா இருக்கு, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சந்தானம் ஒரிஜினல் சந்தானம் அதுதான் ஆக்சுவலி சூப்பரா இருந்துச்சு. கொடுக்கலாம் ப்ரோ ரேட்டிங். கிளாமர் தான் அங்க ஹைலைட். செம்மையா இருந்துச்சு. 2 பேரும் சூப்பரா இருந்தாங்க. செம்மையா இருந்துச்சு. வேற அந்த சாங் தான் முடிச்சிரு. அந்த இது சாங் சூப்பரா இருந்துச்சு. சாங் மனோபாலா சிங்ஸ் தான். அவர் ஆக்டிங் பண்ணல, அவர் வச்சு காமெடி பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் 20 மினிட்ஸ் கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. இந்த பொங்கலுக்கு இதான் வின்னர் நினைக்கிறேன். சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா மத்த 2 படத்தோட இந்த படம் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. காமெடி எல்லாம் செம்ம ஒர்க் அவுட் இருக்கு. விஷாலுக்குலாம் செம்ம கம்பேக் மூவி.
அப்புறம் மனோபலம் காமெடிலாம் அங்கே இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். செம்மையா இருக்கு படம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சந்தனம் காமெடி தாங்க அப்படியே செம்ம ரியலிஸ்டிக்கா இருக்கு. காமெடிலாம் ரொம்ப நாள் சம தேட்டர்ல பார்க்குறோம். அந்த அளவுக்கு வழக்கது அவருக்கு கிளாமர் தாங்க. எல்லா சாங்லயும் கிளாமர் தான் ஃபுல்லாவே. அது மாதிரி தான் விஷாலோட ஆக்ஷன்லாம் அந்த தரமா இருக்கு. ஃபைட் அதான் சொன்னேன், விஷாலோட அந்த ஆக்ஷன் சீன் எல்லாமே அவ்வளோ செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லா காமெடி, போரே அடிக்காது எந்த சீனும். ரெண்டுமே நல்லா போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா சந்தன காமெடி, செகண்ட் ஹாஃப் வந்து மனோபால வச்சு காமெடி பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. ஆனா ரொம்ப சந்தோஷம். புரியல. கண்டிப்பா பிளாக் பஸ்டர் செம்மையா இருக்கு.